மீனம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள். ஏனென்றால் ஜனவரி 31க்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. நீண்ட நாட்களாக மனதிற்குள் சுமந்து வந்த கவலைகள், சொல்ல முடியாத வேதனைகள், யாரிடமும் பகிர முடியாத உள் போராட்டங்கள் எல்லாம் இப்போது மெதுவாக முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறது. என் வாழ்க்கை இப்படிதான் போகுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கும். ஆனால் இப்போது அதற்கான பதில் விதிதானே சொல்லப் போகிறது. நீங்கள் நினைத்ததே இல்லாத ஒரு திருப்பம், எதிர்பாராத ஒரு வாய்ப்பு, இதுவரை உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் கூட திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் தொடங்கப் போகிறது. இந்த மாற்றம் வெளிப்படையாக ஒரே நாளில் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு பெரிய சக்தி உங்களை புதிய பாதைக்கு தள்ளி கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். கடந்த சில மாதங்களாக மீனம் ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில் இருந்தது உண்மை. குடும்ப பிரச்சனைகள், பண தேவை, வேலை அல்லது தொழிலில் ஏற்பட்ட தடைகள், யாரையாவது முழுமையாக நம்பி ஏமாந்த அனுபவம், இவை அனைத்தும் உங்கள் மனதை பலவீனப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு அதிகம் கொடுப்பவர், ஆனால் அதற்கான மதிப்பை திரும்ப பெறாதவர். இதனால் நம்ம நல்ல மனசுக்கு இந்த உலகம் சரியில்லை என்று கூட சில நேரங்களில் நினைத்திருப்பீர்கள். ஆனால் இப்போது அந்த நல்ல மனசுக்கே பலன் கிடைக்கப் போகும் காலம் ஆரம்பிக்கிறது. குறிப்பாக ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருந்த அதிர்ஷ்ட கதவுகளை ஒன்று ஒன்றாக திறக்கத் தொடங்கும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் வளர்ச்சி மற்றவர்களின் கண்களில் தெளிவாக தெரியத் தொடங்கும். மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பொறுமையும் உள்ளார்ந்த அறிவும் தான். நீங்கள் சத்தம் போடாமல் உழைப்பவர், வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் சாதிப்பவர். இதுவரை உங்களை மதிக்காத சில உறவினர்கள், இவன் என்ன பெரிசா பண்ணிட்டான் என்று இகழ்ச்சியாக பேசியவர்கள், இப்போது உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து மனதிற்குள் எரிய தொடங்குவார்கள். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் பொறாமை அவர்களை உண்ண ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார உயர்வு அல்லது சமூக மதிப்பு அதிகரிக்கும் போது அந்த பொறாமை வெளிப்படையாகவே தெரிய வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரிடமும் உங்கள் திட்டங்களை முழுமையாக பகிர வேண்டாம். அமைதியாக இருந்து உங்கள் வேலை பேசும் வகையில் செயல்படுவதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. இந்த மாற்றங்கள் பண விஷயத்தில் மட்டுமல்ல, உங்கள் மனநிலையிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீண்ட நாட்களாக இருந்த பயம், குழப்பம், தன்னம்பிக்கை குறைவு, இவை அனைத்தும் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். நம்மாலும் முடியும் என்ற ஒரு உறுதியான எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியும். இதுவரை பிறரின் ஆலோசனைகளில் அதிகம் நம்பிக்கை வைத்த நீங்கள் இப்போது உங்கள் உள்குரலையே கேட்க தொடங்குவீர்கள். அந்த உள்குரல் தான் உங்களை சரியான பாதைக்கு வழிநடத்தும். சில மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சிலருக்கு தியானம், பிரார்த்தனை, அமைதியான தனிமை போன்றவை மனதிற்கு பெரிய தெளிவை தரும். இந்த மன தெளிவுதான் வரும் நாட்களில் நீங்கள் எடுக்க போகும் முக்கிய முடிவுகளுக்கு அடித்தளமாக இருக்கும். ஜனவரி 31க்குள் நடக்கப் போகும் இந்த மாற்றங்கள் உங்களை ஒரு புதிய அடையாளத்துடன் உலகத்திற்கு காட்டத் தொடங்கும். இதுவரை உங்கள் திறமைகளை மறைத்து வைத்திருந்த சூழ்நிலைகள் இப்போது உடைந்து நீங்கள் வெளியில் வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்களின் வளர்ச்சி சிலருக்கு சந்தோஷத்தை தரும், ஆனால் சிலருக்கு அது தாங்க முடியாத பொறாமையாக மாறும். அதனால் இந்த காலகட்டத்தில் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கை மெதுவாக உயர்ந்தாலும் அதன் தாக்கம் மிகவும் ஆழமாக இருக்கும். இது ஒரு தற்காலிக அதிர்ஷ்டம் அல்ல, நீண்ட காலத்திற்கு உங்களை முன்னே கொண்டு செல்லும் ஒரு மாற்றத்தின் தொடக்கம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் இப்படியாக தெரிய தொடங்கும் போது நீங்கள் உங்களையே ஆச்சரியமாக பார்த்துக் கொள்வீர்கள். இதுவரை உங்களை மதிக்காத இடங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். பழைய தொடர்புகள் மீண்டும் உயிர் பெறலாம். நீதான் இதை செய்யணும் என்று உங்களை தேடி வரும் வாய்ப்புகளும் உருவாகலாம். குறிப்பாக வேலை பார்க்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு மேலதிக பொறுப்பு, புதிய பதவி அல்லது எதிர்பாராத பாராட்டு கிடைக்க வாய்ப்பு அதிகம். தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை நின்று போன முயற்சிகள் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக முயன்று கைவிட்ட ஒரு விஷயம் திடீரென எளிதாக நடந்து முடிவது போல தோன்றும். இதுவே விதியின் விளையாட்டு. நீங்கள் தளர்ந்த போது கூட உங்களை விட்டு போகாத உழைப்பின் பலன் இப்போது ஒரே நேரத்தில் கிடைக்கத் தொடங்கும். குடும்ப சூழ்நிலையிலும் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள், உங்கள் முடிவுகளை மதிக்காதவர்கள் கூட இப்போது உங்கள் கருத்தை கேட்க ஆரம்பிப்பார்கள். குறிப்பாக குடும்பத்தில் பொருளாதார விஷயங்களில் நீங்கள் முக்கிய பங்கு வகிக்க நேரிடலாம். இது உங்களுக்கு ஒரு பெருமையையும் அதே நேரத்தில் ஒரு பொறுப்பையும் தரும். ஆனால் இந்த மாற்றமே சில உறவினர்களுக்கு உள்ளுக்குள் எரிச்சலை உருவாக்கும். இவன் இவ்வளவு முன்னேறிட்டானா என்ற எண்ணம் அவர்களை அமைதியாக இருக்க விடாது. வெளிப்படையாக எதுவும் சொல்லாமல் உங்களின் குறைகளை தேட ஆரம்பிப்பார்கள். அதனால் இந்த நேரத்தில் தேவையற்ற விவாதங்கள்,
குடும்ப சண்டைகள் ஆகியவற்றில் ஈடுபடாமல் அமைதியாக உங்கள் பாதையில் நடப்பதுதான் உங்களுக்கு நல்லது. மனநிலையிலான மாற்றம் இந்த காலகட்டத்தின் மிக முக்கியமான அம்சம். இதுவரை சிறிய விஷயங்களுக்கே கவலைப்பட்ட நீங்கள் இப்போது பெரிய விஷயங்களையும் அமைதியாக சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெறுவீர்கள். எல்லாம் நம்ம கையில இல்ல என்ற உணர்வு நம்மால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையாக மாறும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உண்மையான அதிர்ச்சி மாற்றம். சில மீனம் ராசிக்காரர்கள் பழைய பழக்கங்களை விட்டுவிடுவார்கள், தேவையில்லாத நட்புகளை விலக்குவார்கள், மனதை காயப்படுத்திய நினைவுகளிலிருந்து வெளியே வர முயற்சி செய்வார்கள். இந்த மனசுத்தமே உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஈர்க்கும் ஒரு சக்தியாக மாறும். பண விஷயத்தில் ஜனவரி 31க்கு முன் ஒரு தெளிவு கிடைக்கும். வரவு செலவு பற்றிய குழப்பம் குறையும். எதிர்காலத்திற்கான திட்டங்களை அமைக்க தொடங்குவீர்கள். திடீர் செலவுகள் வந்தாலும் அதை கையாளும் திறன் உங்களிடம் இருக்கும். சிலருக்கு பழைய கடன்கள் அல்லது நிலுவைகள் பற்றி நல்ல செய்தி கிடைக்கலாம். சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு சிறிய தொகை கூட வர வாய்ப்பு உள்ளது. இது பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் நம்ம வாழ்க்கை இப்போது சரியான தைக்கு திரும்புது என்ற நம்பிக்கையை உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். இந்த எல்லா மாற்றங்களுக்கும் நடுவில் மீனம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. எல்லோருக்கும் உங்கள் முன்னேற்றம் பிடிக்காது. உங்கள் அமைதி, உங்கள் வளர்ச்சி, உங்கள் தன்னம்பிக்கை இவைதான் சிலருக்கு பொறாமையை ஏற்படுத்தும் முக்கிய காரணங்கள். அதனால் அதிகமாக பேசாமல், அதிகமாக காட்டிக்கொள்ளாமல் உங்கள் செயல்களால் மட்டுமே உங்கள் உயர்வை நிரூபிப்பதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு. ஜனவரி 31க்குள் நடக்கப் போகும் இந்த மாற்றங்கள் இன்னும் பெரிய மாற்றங்களுக்கு முன்னோட்டம் மட்டுமே என்பதை மனதில் வைத்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களின் உறவுகள் பற்றிய உண்மை முகங்கள் வெளிப்படத் தொடங்கும். இதுவரை உங்களோடு நெருக்கமாக இருந்த சிலர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள் மாற ஆரம்பிப்பார்கள். அவர்கள் வார்த்தைகள் மாறும், அணுகுமுறை மாறும், உதவி செய்யும் மனநிலை குறையும். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் மனமுடைய வேண்டாம். ஏனென்றால் இது உங்களுக்கு ஒரு பாடம். யார் உண்மையானவர், யார் தேவைக்காக மட்டுமே அருகில் இருந்தவர் என்பதை காட்டும் காலம் இது. இந்த உண்மை உணர்வு ஆரம்பத்தில் கொஞ்சம் வலியை கொடுத்தாலும் எதிர்காலத்தில் உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாக மாறும். அதனால் இந்த காலகட்டத்தில் உறவுகளை பற்றி அதிகமாக யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கை இலக்குகளில் கவனம் செலுத்துவதுதான் புத்திசாலித்தனம். திருமணமாகாத மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது. திடீரென ஒரு நல்ல தொடர்பு, குடும்பத்தில் பேசப்படும் ஒரு விஷயம் அல்லது நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு முடிவு முன்னேறும் நிலை ஏற்படலாம். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு துணையுடன் உள்ள புரிதல் அதிகரிக்கும். இதுவரை பேசாமல் வைத்திருந்த விஷயங்கள் இப்போது திறந்த மனதுடன் பேசப்படலாம். இதனால் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளாக மாறாமல் தீர்வு காணப்படும். ஆனால் இங்கும் பொறாமை கொண்ட வெளிப்பட்ட தலையீடுகள் வர வாய்ப்பு உள்ளது. அதனால் குடும்ப விஷயங்களை வெளியில் பகிராமல் வைத்துக் கொள்வது நல்லது. வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் இந்த காலகட்டம் உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் சாத்தியத்தை கொண்டுள்ளது. இதுவரை நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்திருந்தால் அந்த எண்ணம் இப்போது தவறானது என்பதை உணர்வீர்கள். சரியான நேரத்தில் சரியான நபரின் கவனத்திற்கு உங்கள் திறமை செல்லும். இதனால் ஒரு புதிய பொறுப்பு, புதிய ஒப்பந்தம் அல்லது உங்கள் பெயரை உயர்த்தும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இதை பார்த்த சில சக ஊழியர்கள் அல்லது தொழில் தொடர்புடையவர்கள் மனதிற்குள் பொறாமை கொள்ளலாம். அவர்கள் உங்களை குறைத்து பேச முயற்சி செய்யலாம். ஆனால் உங்கள் அமைதியும் செயல்திறனும் அவர்களின் வார்த்தைகளை தானாகவே தோற்கடிக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படும் காலம் இது. பெரிய பிரச்சனைகள் இல்லை என்றாலும் மன அழுத்தம் காரணமாக சோர்வு, தூக்கமின்மை அல்லது சிறிய உடல் குறைபாடுகள் வரலாம். இதை அலட்சியம் செய்யாமல் உங்கள் உடலை கவனித்துக் கொள்வது அவசியம். நேரம் கிடைக்கும்போது ஓய்வு, நல்ல உணவு, மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் பழக்கங்கள் ஆகியவற்றை கடைபிடித்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் முழு சக்தியுடன் கடந்து செல்ல முடியும். குறிப்பாக நீர் சார்ந்த விஷயங்கள், நீர் அதிகம் குடிப்பது, நீர் அருகே அமைதியாக இருப்பது மீனம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதியை அதிகரிக்கும். இந்த எல்லா அனுபவங்களும் மீனம் ராசிக்காரர்களை உள்ளார்ந்த முறையில் பலமாக மாற்றும். நீங்கள் இப்போது பெறும் தெளிவு எதிர்காலத்தில் வரும் பெரிய முடிவுகளுக்கு அடித்தளமாக இருக்கும். ஜனவரி 31க்குள் நடக்கப் போகும் இந்த மாற்றங்கள் உங்களை ஒரு புதிய மனநிலைக்கு கொண்டு வந்து நாம் இனி பழைய நாமல்ல என்ற உணர்வை உருவாக்கும். இந்த உணர்வே சிலருக்கு உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் காரணமாக மாறும். ஆனால் நீங்கள் உங்கள் பாதையில் உறுதியாக இருந்தால் அந்த பொறாமையும் உங்களின் முன்னேற்றத்தை நிறுத்த முடியாது. இந்த கட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அமைதி உருவாக
தங்கும். அதே நேரத்தில் அதிரடி மாற்றங்களும் மெதுவாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதுவரை உங்கள் மனதில் இருந்த என்ன நடக்கப் போகிறது என்ற குழப்பம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவாக மாறும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உறுதியும் தைரியமும் அதிகரிக்கும். முன்பு ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன் பலமுறை யோசித்து தயங்கிய நீங்கள் இப்போது சரி என்று தோன்றினால் உடனே செயல்படத் தொடங்குவீர்கள். இந்த மனமாற்றமே உங்கள் வாழ்க்கையில் வேகமான முன்னேற்றத்திற்கு காரணமாகும். ஆனால் இந்த வேகத்தை பார்த்து சிலர் உங்களை அவசரக்காரர் என்று குறை சொல்லலாம். அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் அனுபவத்தை நம்பி நடப்பதே உங்களுக்கு சரியான பாதை. பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் ஒரு திருப்பு முனையாக அமையும். சிறிய வருமானம் என்றாலும் அது நிலையானதாக மாறும் அறிகுறிகள் தென்படும். இதுவரை பணம் வந்தாலும் தங்கி இருக்காத நிலை இருந்திருந்தால் இப்போது சேமிப்பு பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். சில மீனம் ராசிக்காரர்கள் முதலீடு, நிலம் அல்லது எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு திட்டங்கள் பற்றி யோசிக்கலாம். ஆனால் இங்கு ஒரு எச்சரிக்கை, யாரோ சொன்னார்கள் என்பதற்காக உடனடி முடிவுகள் எடுக்க வேண்டாம். உங்கள் உள்ளுணர்வும் தேவையான ஆலோசனையும் இணைந்தால்தான் இந்த முயற்சிகள் நல்ல பலனை தரும். உங்கள் வளர்ச்சியை பார்த்து இதுல நாமும் ஒரு பங்கு வாங்கிக்கலாம் என்று சிலர் அருகில் வரலாம். ஆனால் எல்லோருக்கும் உங்கள் திட்டங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நட்பு வட்டத்திலும் பெரிய மாற்றங்கள் நிகழும். சில நண்பர்கள் இயல்பாகவே விலகி போகலாம். சிலர் எதிர்பாராத அளவுக்கு நெருக்கமாக வரலாம். இது நல்லது கெட்டது என்று உடனே முடிவு செய்ய வேண்டாம். ஏனென்றால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத சுமைகளை குறைப்பதற்காகத்தான் நடக்கிறது. நீங்கள் இனி எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க மாட்டீர்கள். எனக்கு மன அமைதி தருபவர்கள் மட்டுமே என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு வரும். இந்த தெளிவுதான் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முக்கிய காரணியாக மாறும். ஆன்மீக ரீதியாகவும் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானது. சில மீனம் ராசிக்காரர்கள் திடீரென கோவில் செல்லும் ஆர்வம், பழைய பிரார்த்தனைகளை மீண்டும் தொடங்க, மனநிலை அல்லது ஒரு குரு, ஆசான் போன்றவர்களின் வழிகாட்டலை தேடும் எண்ணம் கொண்டிருப்பார்கள். இது மதம் சார்ந்ததாக மட்டுமல்ல, மனதை ஒழுங்குபடுத்தும் ஒரு பயணம் போல இருக்கும். இந்த ஆன்மீக இணைப்பு தான் உங்களை வெளியிலிருந்து வரும் எதிர்மறை சக்திகளில் இருந்து பாதுகாக்கும் ஒரு கவசமாக மாறும். உங்கள் அமைதியும் நம்பிக்கையும் தான் சிலருக்கு எரிச்சலை தரும். அதனால் அவர்கள் அறியாமலே உங்களை குறை சொல்ல முயற்சி செய்யலாம். ஜனவரி 31க்குள் மீனம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வார்கள். நீங்கள் இதுவரை நினைத்த அளவுக்கு பலவீனமானவர் அல்ல. உங்களுக்குள் மிகப்பெரிய சக்தி உள்ளது. அந்த சக்தி இப்போதுதான் வெளியில் வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பயமின்றி முன்னே செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றம் சிலருக்கு பொறாமையாக இருந்தாலும் அது உங்கள் வளர்ச்சியின் சின்னம்தான். இந்த நிலையில் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கடந்த கால நினைவுகள் மீண்டும் மேலெழுந்து வரலாம். சில சம்பவங்கள், சில மனிதர்கள், சில முடிவுகள், அப்போ இப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ என்ற எண்ணம் தோன்றலாம். ஆனால் இந்த நினைவுகள் உங்களை பின்னால் இழுப்பதற்காக அல்ல, நீங்கள் எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை உணர வைப்பதற்காக தான். கடந்த கால வழிகள் இப்போது ஒரு பாடமாக மாறும், சுமையாக இல்லை. இந்த மனப்பக்குவம் தான் உங்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தும் முக்கிய காரணம். நீங்கள் இனி பழைய தவறுகளை நினைத்து உங்களை குறை சொல்ல மாட்டீர்கள். மாறாக அந்த அனுபவங்களை உங்களின் பலமாக மாற்றிக்கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை பெறுவார்கள். அது கலை, எழுத்து, பேச்சு, தொழில்நுட்பம் அல்லது நிர்வாகம் எதுவாக இருந்தாலும் இவருக்குள் இவ்வளவு திறமை இருக்கா என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் நிலை வரும். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட இப்போது உங்களை ஒரு மதிப்புள்ள நபராக பார்க்க ஆரம்பிப்பார்கள். இதனால் உங்கள் சமூக மதிப்பு உயரும். இந்த உயர்வே சில உறவினர்களுக்கு தாங்க முடியாத ஒன்றாக மாறும். அவர்கள் உங்களை வெளிப்படையாக பாராட்டினாலும் உள்ளுக்குள் போட்டி உணர்வு உருவாகலாம். அதனால் இந்த நேரத்தில் அதிகமாக காட்சிப்படுத்தாமல் அமைதியாக உங்கள் வேலையை தொடர்வதே உங்களுக்கு நல்லது. பெண்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தன்னம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் ஒரு நேரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக மற்றவர்களின் தேவைகளுக்காக உங்களை பின்புறம் வைத்திருந்த நீங்கள் இப்போது எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு என்று நினைக்க தொடங்குவீர்கள். இது சுயநலம் அல்ல, சுயமரியாதை. ஆண்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலும் வெளியுலகத்திலும் உங்கள் பொறுப்பு அதிகரிக்கும். ஆரம்பத்தில் அது சுமையாக தோன்றினாலும் பின்னர் அதுவே உங்கள் மதிப்பை உயர்த்தும் ஒரு காரணமாக மாறும். இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு மேலும் ஆதரவாக மாறும். குழந்தைகள், சகோதரர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகள் வரலாம். அவர்களின் முன்னேற்றம் உங்களுக்கு மன சந்தோஷத்தை தரும். அதே நேரத்தில் சில பொறாமை பார்வைகள் உங்கள் குடும்பத்தை நோக்கியும் திரும்பலாம். அதனால் குடும்ப விஷயங்களில் வெளிப்படைத்தன்மை குறைத்து பாதுகாப்பாக நடந்து கொள்வது அவசியம். எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவாக
கற்றுத்தரும். ஜனவரி 31க்குள் மீனம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக உணர்வார்கள். வாழ்க்கை அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக ஒரு புதிய நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த பயணம் சத்தமில்லாமல் நடக்கலாம், ஆனால் அதன் விளைவு ஆழமாக இருக்கும். உங்கள் அமைதி, உங்கள் வளர்ச்சி, உங்கள் தன்னம்பிக்கை, இதை பார்த்து சிலர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் அந்த பொறாமையே நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். இந்த உணர்வை மனதில் வைத்து அடுத்த கட்ட மாற்றங்களை எதிர்கொள்ள நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கட்டத்தில் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை பார்க்கும் கோணம் முற்றிலும் மாறத் தொடங்கும். இதுவரை எல்லாம் நமக்கு எதிராதான் நடக்குது என்ற எண்ணம் இருந்திருந்தால் இப்போது அதே நிகழ இதுலயும் ஒரு நல்ல காரணம் இருந்திருக்கு என்று புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாகும். இந்த மாற்றம் உங்களை உள்ளார்ந்த முறையில் மிகவும் வலுவானவராக மாற்றும். நீங்கள் இனி பிறரின் கருத்துகளால் எளிதில் பாதிக்கப்பட மாட்டீர்கள். யாராவது உங்களை குறை சொன்னாலும் அது உங்களின் மதிப்பை தீர்மானிக்காது என்பதை தெளிவாக உணர்வீர்கள். இந்த மன உறுதிதான் சிலருக்கு உங்களை அணுக முடியாத ஒரு உயரத்தில் வைத்திருப்பது போல தோன்றும். அதுவே பொறாமையின் வேராக மாறும். வேலை, தொழில் அல்லது உங்கள் தினசரி பொறுப்புகளில் ஒரு ஒழுங்கு உருவாகும். காலை எழுந்ததும் மனதில் ஒரு தெளிவு, நாள் முழுவதும் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் இயல்பாகவே அமைந்துவிடும். இதற்கு முன்பு சிதறியிருந்த உங்கள் கவனம் இப்போது ஒரே இலக்கை நோக்கி திரள ஆரம்பிக்கும். இதனால் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும், நேரத்தை சரியாக பயன்படுத்தும் திறன் மேம்படும். மேலதிகாரிகள் அல்லது உங்களை கவனிக்கும் நபர்கள் இதை உணர்ந்து உங்களை வேறொரு கண்காணிப்பில் பார்க்க தொடங்குவார்கள். ஆனால் இதே நேரத்தில் உங்களுடன் வேலை செய்பவர்களில் சிலர், இவன் எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறான் என்ற எண்ணத்தில் மனதிற்குள் கசப்பை வளர்த்து கொள்ளலாம். பண விஷயத்தில் சிறிய ஆனால் தொடர்ச்சியான முன்னேற்றம் காணப்படும். பெரிய லாபம் ஒரே நாளில் வராது, ஆனால் நிலையான வளர்ச்சி உங்களுக்கு மன நிம்மதியை தரும். நீங்கள் இனி தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க தொடங்குவீர்கள். பணத்தை ஒரு கருவியாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள், கவலையாக அல்ல. சில மீனம் ராசிக்காரர்கள் இரண்டாம் வருமானம், பக்கவேலை அல்லது ஒரு புதிய திறமை மூலம் வருமானம் உருவாக்கும் எண்ணம் கொண்டிருப்பார்கள். இந்த எண்ணமே எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்களுக்கு விதையாக மாறும். ஆனால் இதை பற்றி எல்லோரிடமும் பேசாமல் முதலில் அமைதியாக செயல்படுவதுதான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உறவுகளில் எல்லைகள் அமைக்கத் தொடங்கும் காலம் இது. இதுவரை இல்ல என்று சொல்ல தெரியாத நீங்கள் இப்போது தேவையான இடங்களில் உறுதியாக மறுப்பு சொல்ல கற்றுக்கொள்வீர்கள். இது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அவர்கள் உங்களை மாறிவிட்டதாக சொல்லலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் இப்போதுதான் உங்களை மதிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த எல்லைகள் தான் உங்களை மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்றும். குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் உங்களின் மன அமைதியை கெடுக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் ஒரு வரம்பு வைப்பது தவறு அல்ல என்பதை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும். ஜனவரி 31க்குள் மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சமநிலையை உருவாக்க தொடங்குவார்கள். வேலை, பணம், உறவு, மனநிலை எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஒழுங்கை உங்களை மற்றவர்களிலிருந்து முன்னே நிறுத்தும். சிலர் இதை பார்த்து ஊக்கம் பெறுவார்கள், சிலர் பொறாமைப்படுவார்கள். ஆனால் நீங்கள் இனி யாருடைய பாராட்டிற்காகவும் பயத்திற்காகவும் வாழ மாட்டீர்கள். உங்கள் பாதை தெளிவாக உள்ளது. அந்த பாதையில் நம்பிக்கையுடன் நடப்பதே இப்போது உங்கள் ஒரே கவனம். இந்த நிலையில் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத சந்திப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும். நீண்ட காலமாக தொடர்பு இல்லாத ஒருவர் திடீரென மீண்டும் வந்து பேசலாம், அல்லது ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்கள் எண்ணங்களை முற்றிலும் மாற்றும் அளவிற்கு தாக்கம் ஏற்படுத்தலாம். இந்த சந்திப்புகள் வெறும் சாதாரணமானவை அல்ல, உங்கள் எதிர்கால பாதையை மறைமுகமாக மாற்றும் சக்தி கொண்டவை. அதனால் இந்த காலகட்டத்தில் யாரை சந்திக்கிறீர்கள், யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறீர்கள் என்பதில் உங்களுக்கு இயல்பாகவே ஒரு விழிப்புணர்வு வரும். எல்லோரும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் உள்ளார்ந்த முறையில் உணரத் தொடங்குவீர்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கற்றல் மற்றும் சுய மேம்பாடு தொடர்பான விஷயங்கள் அதிக முக்கியத்துவம் பெறும். புதிய திறமையை கற்றுக்கொள்ளும் ஆர்வம், பழைய அறிவை மேம்படுத்தும் முயற்சி அல்லது ஒரு பயிற்சி, கோர்ஸ், வழிகாட்டல் போன்றவற்றில் ஈடுபடலாம். ஆரம்பத்தில் இது சிரமமாக தோன்றினாலும் பின்னர் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக மாறும். நமக்கு இது தேவையா என்று சந்தேகம் வந்தால் கூட அதை தள்ளி வைத்து முன்னேறுங்கள். ஏனென்றால் இந்த முயற்சிகள்தான் எதிர்காலத்தில் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். உங்கள் வளர்ச்சியை பார்த்து சிலர் வெளிப்படையாக ஆதரித்தாலும் சிலர் அமைதியாக போட்டி மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வார்கள். உணர்ச்சி பூர்வமான விஷயங்களில் இந்த காலகட்டம் உங்களை முதிர்ச்சியடைய செய்யும். நீங்கள் இனி எளிதில் நம்ப மாட்டீர்கள், ஆனால் நம்பினால் முழுமையாக நம்புவீர்கள். பழைய காயங்கள் இன்னும் நினைவுக்கு வரலாம், ஆனால் அவை இனி உங்களை கட்டுப்படுத்தாது.
நீங்கள் அந்த நினைவுகளை ஒரு தூரத்திலிருந்து பார்க்கும் திறனை பெறுவீர்கள். இதனால் உங்கள் உணர்ச்சி சமநிலை மேம்படும். காதல் உறவுகளில் உண்மை பேசப்படும் நேரம் இது. சில உறவுகள் மேலும் ஆழமாகும், சில உறவுகள் இயல்பாகவே முடிவுக்கு வரலாம். இது வழியாக இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையான விடுதலை என்பதை பின்னர் உணர்வீர்கள். வீடு, நிலம் அல்லது வாழும் சூழல் தொடர்பான மாற்றங்கள் பற்றிய எண்ணங்கள் இந்த நேரத்தில் அதிகரிக்கலாம். சிலர் இடமாற்றம், வீட்டில் மாற்றம் அல்லது புதிய வசதிகள் சேர்ப்பது பற்றி யோசிக்கலாம். இது உடனடியாக நடக்காவிட்டாலும் அதற்கான விதை இப்போது விதைக்கப்படுகிறது. உங்கள் வாழும் இடம் உங்களுக்கு மன அமைதி தர வேண்டும் என்ற எண்ணம் வலுவாகும். இந்த மாற்றங்களை பார்த்து இவன் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமா மாறுது என்று சிலர் பேசலாம். அந்த பேச்சுகளும் அந்த பார்வைகளும் உங்கள் வளர்ச்சியை வெளிப்படையாக காட்டும் சான்றுகளாக மாறும். ஜனவரி 31க்கு அருகில் மீனம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வார்கள். எல்லா மாற்றங்களும் வெளியில் பெரிய சத்தத்துடன் வரவேண்டிய அவசியமில்லை. சில மாற்றங்கள் அமைதியாக வந்து உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். உங்கள் இந்த அமைதியான வளர்ச்சியே சிலருக்கு பொறாமையின் காரணமாக மாறும். ஆனால் நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த நம்பிக்கையை இழக்காமல் உங்கள் பாதையில் தொடர்ந்து நடந்தால் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை மிக முக்கியமான திருப்பமாக நினைவில் நிற்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.